மத்திய அரசின் புதிய வழிகாட்டுதலின்படி கிராமப்புற மேம்பாட்டிற்காகவும் வாழ்வாதார பாதுகாப்பிற்காகவும் விபி கிராம் ஜி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இச்சட்டத்தின் தொடர்ச்சியாக ஜூலை மாதம் 1 தேதி முதல் ஊரக பகுதிகளில் செயல்பாட்டுக்கு வரும் திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இப்புதிய திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 125 நாட்கள் சட்டப்பூர்வ வேலை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. வேலை செய்வதற்கான ஊதியம் குறிப்பிட்ட காலத்திற்குள் வழங்கப்படாவிடில் அதற்கான தாமத ஊதிய இழப்பீடு சட்டப்படி வழங்கப்படும். விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் வேலை வழங்காத பட்சத்தில் பயனாளிகளுக்கு தகுந்த வேலையின்மை உதவித்தொகை வழங்க வழிவகை இச்சட்டத்தில் செய்யப்பட்டுள்ளது. நேரடி பயன் பரிமாற்றம் மற்றும் நிதி வெளிப்பாட்டு தன்மை 100% இடைத்தரகர்கள் இல்லாத பரிமாற்றமாக இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. நிதி நேரடியாக கிராம ஊராட்சி கணக்குகளுக்கும் பயனாளிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதால் உள்ளாட்சி அமைப்புகள் கூடுதல் நிர்வாக தன்னாட்சியை பெறுகின்றன. வெறும் வேலைவாய்ப்பாக மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கக்கூடிய நீடித்த வாழ்வாதார சொத்துக்களை உருவாக்குவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துகிறது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கடத்தூர் மற்றும் மல்லாபுரம் ஆகிய பேரூராட்சிகளின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அனைவரும் விடுபடாமல் முழுமையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என களப்பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுரை வழங்கினார். இப்பயிற்சியில் வீடு வீடாக சென்று டிஜிட்டல் முறையில் தரவுகளை சேகரிப்பது மற்றும் துல்லியமாக பதிவேற்றுவது குறித்து களப்பணியாளர்களுக்கு கணக்கெடுப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இம்மக்கள் தொகை கணக்கெடுப்பு பயிற்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களும் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியினை சிறப்பாக செயல்படுத்துமாறு மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவர்கள் விளையாட்டு, கல்வி, வாசிப்பு உள்ளிட்டவைகள் மீது ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும் போதைப் பொருட்களுக்கு எதிரான மாவட்ட நிர்வாகத்தின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு பொதுமக்கள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு உலக அச்சுறுத்துற மிகப்பெரிய அரக்கன் எது தெரியுமா? அது போதைப் பொருள் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, விதை நெல் சிதைந்து போனால் அடுத்த போகத்திற்கு அறுவடை கிடையாது. அதே மாதிரிதான் இன்றைய தலைமுறை போதையில் அழிந்தால் இந்த நாட்டுக்கு எதிர்காலமே கிடையாது. நோ டு ட்ரக்ஸ்னு சொல்லி பழகுங்க. உங்க கவனத்தை விளையாட்டு, கலை, வாசிப்புன்னு பயனுள்ள வழிகள்ல திருப்புங்க. நம்ம தருமபுரி மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை மூலமா போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வாரந்தோறும் தீவிரமா இப்ப நடந்துகிட்டு வருது. கடைகள் மற்றும் வீடுகள்ல யாராவது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செஞ்சா உடனே மாவட்ட நிர்வாகத்திற்கோ காவல்துறைக்கோ தகவல் கொடுங்க. அதற்கான எண்கள் கட்டணமில்லா தொலைபேசி எண் 10-581, வாட்ஸ்அப் எண் 94-48-41-05-81, ட்ரக் ஃப்ரீ டிஎன் ஆப் அப்படிங்கிற மூலமாகவும் நீங்க உங்களோட புகார்களை பதிவு செய்யலாம். சுய கட்டுப்பாடும் விழிப்புணர்வும் இருந்தா மட்டும்தான் போதையில்லா ஆரோக்கியமான வலிமையான தர்மபுரியை நம்மளால உருவாக்க முடியும். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்கும் பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் பைரநாயக்கன்பட்டி ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட கள ஆய்வின் போது பிரதான குடிநீர் விநியோகிக்கும் குழாயில் இருந்து சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டிருந்த ஒரு தனிநபர் குடிநீர் இணைப்பு கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடனடியாக அந்த சட்டவிரோத இணைப்பு துண்டிக்கப்பட்டு வெங்கடாபுரம் மற்றும் நாகமரத்து பள்ளம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட அளவில் குடிநீர் சீராக வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களின் கவனத்திற்காக சில விளக்கங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. பிரதான குடிநீர் குழாய்களில் சட்டவிரோதமாக இணைப்பு எடுப்பது சட்டப்படி குற்றமாகும். இதுபோன்ற செயல்கள் காரணமாக பிற பகுதிகளுக்கு குடிநீர் வழங்கல் பாதிக்கப்படுவதுடன் பொதுமக்களுக்கு கடுமையான சிரமம் ஏற்படுகிறது. இனி அனைத்து ஊராட்சிகளிலும் திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். சட்டவிரோத குடிநீர் இணைப்பு எடுப்போர் மீது குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, அபராதம் மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளின்படி சட்ட ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது.